மலையாள திரையுலகில் பன்முக திறமை பெற்றிருந்த நடிகர் ஸ்ரீனிவாசன் காலமானார். அவருடைய மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மலையாள திரையுலகில் நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முகங்களில் கோலோச்சி வந்த ஸ்ரீனிவாசன் தனது 60வது வயதில் காலமானார். நீண்ட காலமாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானதாக குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கேரளாவின் தலச்சேரிக்கு அருகில் உள்ள பட்டியத்தில் 1956ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறந்த ஸ்ரீனிவாசன் சென்னை தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் முறையான பயிற்சியை பெற்றார். இது அவருடைய திரைப்படத்துறைக்கு முக்கிய பங்கு வகித்தது. சிறு வயதில் இருந்தே ஸ்ரீனிவாசன் நடிப்பில் மிகுந்த ஆர்வத்தை காட்டி வந்த நிலையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக 225க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அவருடைய கதாபாத்திரங்களால் நாடு முழுவதும் பரவலாக பாராட்டப்பட்டார். நடிப்பை தவிர ஓடரத்தம்மாவ ஆளறியும், சந்தேசம், நாடோடி கட்டு மற்றும் ஞான் பிரகாசன் உள்ளிட்ட படங்களின் மூலம் அவர் ஒரு திரைக்கதை எழுத்தாளராகவும் முத்திரை பதித்தார். இதன் மூலம் அதிகாரத்துவம், வேலையின்மை மற்றும் நடுத்தர வர்க்க வாழ்க்கையின் சிக்கல்கள் போன்ற பிரச்சனைகளை அவர் எடுத்துரைத்தார். மேலும் அவர் வடக்கு நோக்கியந்திரம் மற்றும் சிந்தவிஷ்டாய சியாமலா ஆகிய படங்களையும் இயக்கியுள்ளார். கதா பறையும் போல், திட்டத்தின் மறையத்த ஆகிய படங்களையும் இணைந்து தயாரித்துள்ளார். மறைந்த ஸ்ரீனிவாசனுக்கு 2 மகன்கள். அவர்கள் இருவரும் இதே திரைப்படத்துறையில் பணியாற்றி வருகின்றனர். ஸ்ரீனிவாசன் மறைவு மலையாள திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். வகுப்பு தோழன் மறைவு செய்தி அதிர்ச்சியடைந்திருப்பதாக வேதனை அடைந்திருக்கிறார். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute. Excellent actor and a very good human being. Let his soul rest in peace. Thank you.